அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை நின்றுருக்கும், ரெண்டாவது குழந்தை இருக்காது. இதுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு இருந்தாலும் முதல் குழந்தையுடைய ஜாதக அமைப்பிலேயே அந்த அமைப்பை அமையும். கருத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ முதல் குழந்தையுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாகிவிட்டு இருந்தால் அவங்களுக்கு சகோதர விருதி இருக்காது. அதே போல செவ்வாய் லக்னத்துக்கு 8ல் நின்று விட்டால் அந்த பிறவிக்கு அடுத்த ஆண் வாரிசு பிறக்காது, பிறந்தால் நிலைக்காது, பெண் வாரிசுகளும் பிறக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 3ஆம் இட அதிபதி நீசம் வாங்கி 3ஆம் இடத்தில் ஒரு நீச கிரகம் நின்று செவ்வாயும் 6, 8, 12 துஸ்தானங்களில் இருப்பின் அவங்களுக்கு சகோதரர் இருக்க மாட்டார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து விட்டால் பின்னர் சகோதரர் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அதே போல 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் காரகோவ பாவ நாஸ்தி, பின் சகோதர தோஷம் ஏற்படும், சகோதர விருத்தி இருக்காது. அதே போல 3ஆம் இட அதிபதி 10ஆம் இடத்தில் 3, 8, அதாவது 3க்கு 8ஆம் இடம் இருந்தால் பின் சகோதர விருத்தி அவங்களுக்கு இருக்காது. கருத்து தெரிவிச்சுக்காங்க. அதே போல 11ஆம் இட அதிபதி 6ஆம் இடத்தில் 6க்கு 8 இருந்தால் அவங்களுக்கும் சகோதர விருத்தி இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த அமைப்புகளா முதல் குழந்தையில இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சகோதர விருத்தி இருக்காது. அதை ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தையோடு நின்றோம். இது முன்னோர்களுடைய ஆராய்ச்சியில் எடுக்கப்பட்ட தகவல். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தந்தைக்கு 2வது குழந்தை பாக்கியம் தெரியும். அதாவது இப்போ அந்த அம்மாவுக்கும் 2வது குழந்தை இருக்கிற பாக்கியம் இருக்கும். ஆனால் இருவருக்கும் இருந்தும் குழந்தை பிறக்காததுக்கு காரணம் இந்த முதல் குழந்தையுடைய ஜாதக அமைப்பை கருத்தில் கொண்டு பயன்பெறணும். நன்றி, வணக்கம்.